Abactive green. This is Abisha. இன்னைக்கு பாத்தீங்கன்னா முட்டையில தான் வந்து ஒரு பனியாரம் வந்து பண்ண போறேன். சோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஓகேவா? அப்ப வீடியோக்குள்ள அடி போலாம் வாங்க. ஆனா வந்து ஜாஸ்தியா வந்து போயிட்டு இருக்கு. பசங்களே வந்து அஃபெக்ட் பண்ண தொடங்கி இருக்கு. நிறைய இடங்கள்ல வந்து பசங்களுக்கு வந்து வந்துட்டு இருக்கு. சோ ப்ளீஸ் வந்து சேஃபா இருங்க, டிஸ்டன்ஸ் கீப் பண்ணிக்கோங்க. மெயின்லி பாத்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து ஹெல்தியான ஃபுட்டா சாப்பிட கொடுங்க. ஹெல்தியான பானங்களை வந்து தினம் எதையாவது வச்சு நல்லா, அதாவது வேப்ப இலை, அப்புறமா துளசி, அப்புறமா வந்து கற்பூரவள்ளி இந்த மாதிரி போட்டு வந்து தண்ணி காய்ச்சி வந்து பசங்களுக்கு வந்து தினம் வந்து ரெகுலரா வந்து பால் வந்து கொடுக்குற மாதிரி கொடுக்கறதுக்கு பாருங்க. ரொம்ப ஹெல்த்தியா இருங்க. அப்பதான் வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து பசங்களுக்கு இருக்கும். அப்பதான் வந்து நோய் வந்து அதிகமா தாக்காது. ஸோ ப்ளீஸ் வந்து சேஃபா இருங்க. நம்மளை வந்து நாமளே தான் பாதுகாக்க முடியும் இல்லையா? ஸோ இப்போ வீடியோக்குள்ளாடி போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முட்டையை வச்சு நான் வந்து ஒரு பலகாரம் வந்து பண்ண போகிறேன். ஏற்கனவே வந்து நான் முட்டை ஆம்லேட் வந்து 3 விதமாக வந்து எப்படி வந்து பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவை இருக்கிறவங்க விசிட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து என்ன பணியாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை குழி பணியாரம் தான் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணுறது. நார்மலி பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க இல்லை கொஞ்சம் பெரிய பசங்க ஆனால் கூட வெஜிடபிள்ஸ் வந்து முட்டையில் வந்து போடுறது வந்து சாப்பிட்றது கிடையாது. ஸோ அந்த மாதிரி பசங்களுக்கு இந்த மாதிரி குழி பணியாரம் பண்ணி கொடுத்தீங்கன்னா பணியாரம் மாதிரி இருக்கிறதுனால சாப்பிடுவாங்க. பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியும் கூட. அதுலேயும் பார்த்தீங்கன்னா முட்டை எடுக்கிறது வந்து நாட்டுக்கோழி முட்டையை வந்து வாங்குறதுக்கு பாருங்கள். மற்ற பிராய்லர் வந்து வாங்காதீங்க. நாட்டுக்கோழி இல்லை அப்படின்னு பிராய்லர் வாங்கி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க பிராய்லர் கோழி வாங்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை வெஜ் குழிப்பணியாரம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ முட்டை பணியாரம் அப்படின்னாலே முட்டை தான் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். நான் வந்து ஒரு 6 முட்டை வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நல்லாவே வந்து உடச்சி ஊற்றி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம், பீட் பண்ணி எடுத்துடலாம் முதல்ல. ஸோ முட்டை வந்து உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ வந்து தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லாவே வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து முட்டையை வந்து பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து என்னென்ன காய்கறி எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். காய்கறி பார்த்தீங்கன்னா நான் ஒரு வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 5 பச்சை மிளகாய் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு கேரட், அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 அளவு முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நான் வந்து இவ்வளோ காய்கறி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த காய்கறி வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நறுக்கிறது வந்து எந்த ஷேப் வேணாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் நீள வாக்கில் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் உங்கள் விருப்பம் தான். இவ்வளோ காய்கறியும் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம வதக்கி தான் எடுக்க போகிறோம். பேன் வந்து சூடாயிடுச்சு. இப்போ வந்து எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் வந்து நீங்கள் வந்து எந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அது எடுத்துக்கோங்க. எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் முதல்ல போட்டு வதக்கிக்கலாம். வதக்கிறதுக்காக வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லாவே வதக்கிக்கோங்க.
வெங்காயம் பச்சை மிளகாவும் நல்லாவே வந்து வதங்கிடுச்சு. இப்போ வந்து கேரட்டும் அப்புறமா வந்து உருளைக்கிழங்கு முதல்ல போட்டுடலாம். கேபேஜ் வந்து திருப்பி லாஸ்ட்டில் போட்டுடலாம், ஏன்னா அது வந்து சீக்கிரமாக வந்து வெந்துடும் இல்லையா, அதனால தான். இப்போ வந்து இது வந்து பாதியெல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா வந்து கேபேஜை போட்டுடலாம். இப்போ கேரட்டும் அப்புறமா வந்து உருளைக்கிழங்கு வந்து பாதியெல்லாம் வெந்துடுச்சு. ரொம்ப எல்லாம் வேக வைக்க வேணாம், திருப்பவும் வந்து வேக வைக்க தானே போகிறோம், அதனால தான். இப்போ வந்து முட்டைக்கோஸை வந்து சேர்த்து போட்டு வேக வச்சிடலாம். உப்பு பார்த்துக்கோங்க, உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ வந்து மசாலா போட்டுடலாம். பார்த்திங்கன்னா இதில் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். ஸோ காரம் ஏற்கனவே இருக்குது. எங்களுக்கு வந்து காரம் ஜாஸ்தியாக வேணுங்கிறதுக்காக நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவும் போடுறேன். ஸோ போட்டு நல்லாவே கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து வேறு ஏதாவது மசாலா போடணும் அப்படிங்கிறது தோணுச்சு அப்படின்னா நீங்கள் போட்டுக்கோங்க, இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. இன்னும் பார்த்திங்கன்னா இதில் வந்து பெப்பர் ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஏன்னா நார்மலி பார்த்திங்கன்னா முட்டைனால பெப்பர் போட்டால் இன்னும் வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும். என்கிட்ட இன்றைக்கி பெப்பர் கிடையாது, அதனால் வந்து ஆட் பண்ணலை. ஸோ இந்த மசாலா வேணும்னா நீங்கள் முட்டையில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து வெஜிடபிள்ஸில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கு பிறகு வந்து நம்ம முட்டையில் போட்டுடலாம். பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல காய்கறி வந்து அது வந்து ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம நல்லாவே அடித்து வச்சுருக்கிற முட்டையில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லாவே வந்து கலர் விட்டுக்கோங்க. இப்போ வந்து குழி பணியாரம் பண்ணுவோம்ல, ஸோ அந்த பேனில் வந்து இதை ஊற்றி எடுத்துடலாம். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து குழி பணியாரம் பண்ணுற பேன் வந்து சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. ஸோ எண்ணெய் விட்டுட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம்ல முட்டை, அதை வந்து ஊற்றி எடுத்துடலாம். விட்ட எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு குழியிலையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதை போட்டுடலாம். குழியிலையும் விட்டுட்டு ஒரு மூடியால் வந்து மூடி வச்சுருங்க. எங்களை இந்த மாதிரி வெந்துடுச்சு. லைட்டாக வந்து அதை திருப்பி போட்டுடலாம். ஸோ எல்லாத்தையும் வந்து அந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. அழகாக வந்து வந்துடும். நமக்கு நார்மலி குழி பணியாரம்லாம் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி வந்து வந்துடும். ஸோ இப்போவே வந்து அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அடுத்த சைடு கூட வெந்ததுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா இன்னொரு சைடு வந்து நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்துடலாமா. ஸோ சூப்பர்வான செமையான பார்க்குறதுக்கே அட்டகாசமாக இருக்குது. பசங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரியான ஒரு வெஜ் முட்டை குழிப்பணியாரம் வந்து சூப்பராக வந்து ரெடியாக இருக்குது. வந்து இது வந்து பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்குது. இதில் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து நிறையவே போட்டிருக்கறனால மிகவும் ஒரு சத்தான குழிப்பணியாரம் அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப ஈஸியாக வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ஜஸ்ட் கட் பண்ணி வதக்கிட்டால் போதும், ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிடக்கூடியது. ஸோ இது வந்து இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாமா. இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மாவே சாப்பிட்றதுக்கே நல்லாவே இருக்குது. இல்லை கூடால வந்து தொட்டு சாப்பிட்றோம் அப்படின்னா சட்னி ஏதாவது பண்ணிக்கலாம், இல்லை வந்து சாஸ் கூட வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா இதுக்குள்ளாடி இருக்கிற வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம வாய்க்குள்ளாடி போகிறது தெரியவே செய்யாது. ஸோ பசங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னு அப்படியே சாப்பிட்ருவாங்க. நார்மலி வந்து எக் ஆம்லேட்லாம் போட்டு கொடுத்தீங்களோ அதுலேருந்து நோண்டி வெஜிடபிள்ஸ் எல்லாம் தனியாக வச்சுருவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா முட்டையும் சில பிள்ளைங்க சாப்பிடாது. ஸோ அந்த மாதிரி பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா முட்டையும் வந்து உள்ளாடி போயிடும். வெஜிடபிள்ஸும் வந்து சாப்பிடாத பசங்களுக்கு வெஜிடபிள்ஸும் வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அப்படி ஒரு ஹெல்த்தியான ஒரு வெஜ் முட்டை குழிப்பணியாரம் ரெடியாக இருக்குது. இது வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் போட மறக்காதீங்க. ஸோ என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா குக்கிங் மட்டும் கிடையாது, எல்லா கண்டென்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்ருக்கேன். அதோட லிஸ்ட்டில் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்கேன். தேவை இருக்கிறவங்க அதில் போய் விசிட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட இந்த வெஜ் முட்டை குழிப்பணியாரம் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஹாப்பி, பி ஹெல்தி, பி சேஃப் அண்ட் என்ஜாய் லைஃப். பாய் பாய்.